வணக்கம் நேயர்களே, இது சட்டம் யார் பக்கம் நிகழ்ச்சி. உங்களுக்கான அடிப்படை சட்டங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது பாகப்பிரிவினை தொடர்பான சந்தேகங்களுக்கு சட்ட ரீதியான தீர்வு என்ன என்பதற்கு பதிலளிக்க உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சுமித்ரா நமது அரங்கத்திற்கு வந்துள்ளார். அவரை முதலில் வரவேற்போம். வணக்கம் மேடம். வணக்கம் நேயர்களே, சொத்து பாகப்பிரிவினை தொடர்பாக உங்களது சந்தேகங்களை சுருக்கமாக கேளுங்கள், பதில்களை விரிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் பாகப்பிரிவினை தொடர்பான சட்டங்கள் என்னென்ன, அது பற்றிய செய்தி தொகுப்பை பார்ப்போமா? தந்தை வழி சொத்தில் வாரிசுகளுக்கு கிடைக்கும் சொத்துரிமைதான் பாகப்பிரிவினை எனப்படும் குடும்ப சொத்து உடன்படிக்கை பத்திரம். குடும்ப உறுப்பினர்கள் சம்மதத்தின் பேரில் சமமாகவோ அல்லது வாரிசுகள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக பிரித்துக் கொள்ள முடியும். பூர்வீக சொத்துக்களை வாரிசுகளுக்கு சமமாக பிரிக்கப்படாத பட்சத்தில் அல்லது அவர்களில் யாரேனும் ஒருவருக்கு ஆட்சேபனை இருந்தால் பாகப்பிரிவினையை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். குடும்பத்தில் வாரிசுகள் யார் யார் என்பதை விவரிக்கிறது இந்த வாரிசு உரிமை சட்டம். மூதாதையர் சொத்து, சுய சம்பாத்திய சொத்து, உயிலில் எழுதப்பட்ட சொத்து என 3 வகையாக சொத்து பிரச்சனைகள் உள்ளன. பாகப்பிரிவினை தொடர்பாக ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு முறையை பின்பற்றுகிறது. மேலும் பெண்களுக்கும் சொத்தில் பங்கு உண்டு என்பதால் தற்போது பாகப்பிரிவினை பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. பொதுவாக பாகப்பிரிவினை வழக்குகள் முன்சிப் நீதிமன்றத்தில் தொடங்கி உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்கு முடிவதற்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் வரை ஆகிறது. சொத்து பிரச்சனைகள் தீர்க்க மாற்று முறைகளான லோக் அதாலத், சமரச மையம் ஆகியவை செயல்பட்டு வந்தாலும் அண்மை காலங்களில் சொத்துக்களின் மதிப்பு நாளுக்கு நாள் உயர்ந்து வருவதால் பாகப்பிரிவினை வழக்குகள் பல மடங்கு அதிகரித்து விட்டன. மேடம், இந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். பொதுவா நம்ம செய்தி தொகுப்பு ஓடிட்டு இருக்கும்போது ஒரு காலர் ரெடியா இருக்காரு. அவர் காஞ்சிபுரத்திலிருந்து குட்டி என்கிற நேர் காத்திருக்கார். குட்டி, உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த பாகப்பிரிவினை தொடர்பா? ஐயா, எங்க அப்பாவோட பிறந்தவங்க 3 பேர் ஐயா. அத நாங்க 3 பேரும் இப்ப தற்சமயம் உயிரோட இல்ல, அவங்க வாரிசு மட்டும் தான் இருக்கிறோம். அதுல நாங்க கடைசி வரைக்கும் இந்நாள் வரைக்கும் 3 பேரும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ இதுல ஒருத்தர் பெரியவர், அத நம்பர் 1 எங்க பெரியப்பான்ற ஒரு பையன் என்ன சொல்றாரு, நாங்க 47 அந்த சொத்தை வாங்கணும், உங்களுக்கு எந்த உரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு ஐயா. இப்போ யூடிஆர் பட்டா 87 கொடுக்கற சமயத்துல எங்க 3 பேரும் கூட்டுப்பட்டா தான் கொடுத்துருக்காங்க. இவரு என்ன சொல்றாருன்னு கேட்டா, உங்களுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது, நான் 47 வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரத்தை காமிச்சுக்கிட்டு எங்களுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது சொல்றாரு ஐயா. நாங்க ஊர்ல பஞ்சாயத்து வச்சாங்க, பஞ்சாயத்துக்கு அவர் கட்டுப்படல. அவரு என்ன சொல்லிட்டாரு, உங்களுக்கு யாருமே கிடையாதுன்ட்டாங்க. ஊர்ல நீங்க கேஸ் போட்டு நீங்க கோர்ட்ல பாத்துக்கிட்டாங்க. அதால செங்கல்பட்டு கோர்ட்ல நான் போட்டிருக்கேன் ஐயா. அதனுடைய இது எப்படி கிடைக்கும்னு தெரியல எனக்கு. உங்களுடைய கேள்விக்கு மேடம் பதில் சொல்லுவாங்க. வணக்கம் திரு குட்டி அவர்களே. இப்போ நீங்க உங்க அப்பாவோட பிறந்தவங்க 3 பேரு, அந்த 3 பேருமே இன்றைய அளவில் அந்த சொத்தை அனுபவித்து வருவதா சொல்லியிருக்கீங்க. அப்போ அந்த 3 பேருடைய வாரிசுதாரர்களுக்கும் அந்த சொத்தில் சம உரிமை உள்ளது. சொத்து இந்த 2005க்கு அப்புறம் முன்னாடி பிரிச்சிருந்தா இந்து சக்சஷன் ஆக்ட்ல கிளாஸ் 1 ஹேர்ஸ் சொல்லி நம்ம பிரிச்சு அதுக்கேத்த மாதிரி பண்ணணும். ஆனா இப்போ உங்க சொத்து பிரிக்கப்படாத பட்சத்துல அனைவருக்கும் சம உரிமை இருக்கு. நீங்க செங்கல்பட்டு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அதனால உங்களுக்கு ஒரு தக்க தீர்வு அங்கேயே நீதிமன்றம் மூலம் வழங்கப்படும். நீதிமன்றம் அதற்கான நடவடிக்கை எடுத்துட்டு உங்களுக்கு என்னென்ன உங்களுடைய பாகம் என்ன, இந்த எத்தனை நீங்க வாரிசுதாரர்கள் எத்தனை பேருங்கிறது இப்ப சொல்லல, எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்களுக்கு சமமா பிரிச்சு வழங்கப்படும். இன்னொரு நேயர் நாமக்கல்ல இருந்து முத்துலட்சுமி என்கிற நேயர் காத்திருக்காங்க. முத்துலட்சுமி, உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த பாகப்பிரிவினை தொடர்பா? வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம், நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து பேசுறேன். 1980ல எங்க அம்மா இறந்துட்டாங்க. நாங்க 3 பேர் பொண்ணுங்க, ஒரு பையன். அவன் பொய் உயில் எழுதிட்டான். நாங்க அத இதுல போய் சொன்னோம், போலீஸ்ல சொன்னோம். அவங்க விசாரிச்சாங்க. விசாரிச்ச உடனே இவன் ஏதோ கோல்மால் பண்ணி அதை கட் பண்ணிட்டான். எனக்கு யாருமே உதவி பண்றதுக்கு இல்ல, கோர்ட்டுக்கு போறதுக்கோ பாக்குறதுக்கோ. அவங்க எல்லாம் கையெழுத்து போட்டாங்க. 2 சிஸ்டரும் சொத்தை மாத்திக்கிட்டான். என்னோட கையெழுத்து இது வரைக்கும் நான் போடல. சொத்து பூரா எங்க அம்மா பேர்ல தான். இதுக்கு என்ன பண்ணலாங்க மேடம்?
வணக்கம் முத்துலட்சுமி. 1980 உங்க அம்மா இறந்ததா நீங்க சொல்லிருக்கீங்க. இன்றைய அளவுல அந்த சொத்து உங்க அம்மா பேர்ல இருந்தா பெண்களுக்கு 2005 அதாவது 20 டிசம்பர் 2004க்கு அப்புறம் சொத்தில் சம உரிமை இருக்கு. அதனால கண்டிப்பா நீங்க நீதிமன்றத்தை அணுகி உங்களுக்கான உரிமையை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு நடுவுல உங்க சகோதரிகள் ஏதாவது ரிலீஸ் டீட் கையெழுத்து போட்டிருந்தாங்கன்னா, அவங்க தன்னுடைய சுய நினைவோட போட்டிருந்தாங்கன்னா அவங்க அவங்களுடைய சொத்தை விட்டு கொடுத்ததா அர்த்தம். நீங்க போடாத பட்சத்துல நீங்க நீதிமன்றத்தை அணுகி உங்களுடைய சொத்து உங்களுக்கான ஷேரை நீங்க பிரிச்சு வாங்கிக்கலாம். உங்களுக்கு அதுக்கான உரிமை இருக்கு. இன்னொரு காலர் சென்னையிலிருந்து ரேவதி என்கிற நேயர் காத்திருக்காங்க. ரேவதி, உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த பாக பிரிவினை தொடர்பா? சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம். வணக்கம் மேடம். நான் சென்னையிலிருந்து பேசுறேன். ஹலோ சொல்லுங்கம்மா. மேடம், எங்க அப்பாவுக்கு சுயசபாந்தி மேடம். ஹலோ, தொடர்ந்து பேசுங்க ரேவதி. எங்க அப்பாவுக்கு அவர் சுயம் சம்பாதிச்சு அது எங்க அண்ணா 2 பேருக்கு எழுதிட்டாங்க. எனக்கு அதுல எதுவும் இது பண்ணல அவங்க. நான் ஏதாவது இது பண்ண முடியுங்களா? உங்க அப்பாவுடைய சுய சம்பாத்திய சொத்து உங்க அண்ணன் பேர்ல எழுதிட்டாருன்னா உங்களால எதுவும் பண்ண முடியாதுமா. அது என்ன முறைப்படி என்ன ஆவணம் அவர் பண்ணிருக்காரு? செட்டில்மெண்ட் டீட்ல எழுதியிருக்காரா இல்ல எப்படி எழுதி கொடுத்திருக்காரு? அத நீங்க பாக்கணும். செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணிருந்தாங்கன்னா அதுல இந்த சொத்தில் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. மேடம், இப்ப இந்த நேயரோட கேள்வியிலே இந்த செட்டில்மெண்ட் பத்திரம் அப்படிங்கிறது என்ன, அது எப்படி பண்ணுவாங்க? செட்டில்மெண்ட் பத்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அதாவது சுயமாக சம்பாதித்த ஒரு சொத்தை யார் ஒருவர் சம்பாதித்தாரோ குடும்ப உறுப்பினர்களுக்கு உள்ள அவர் யாருக்கு விருப்பப்படுறாரோ அவர்களுக்கு செட்டில்மெண்ட் செய்வது. இந்த செட்டில்மெண்ட் எழுதும் போது அதுல என்ன நமக்கு பலன் இல்லைன்னா பயன் பாத்தீங்கன்னா, அதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி வெறும் 10,000 ரூபாய் கட்டினா போதும். அது எவ்வளவு கோடி மதிப்புள்ள சொத்தாக இருந்தாலும் அதுக்கு நீங்க கட்ட வேண்டிய மதிப்பு பாத்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபாய் தான். அது குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள பிளட் ரிலேஷன்ஸ்குள்ள தான் அந்த செட்டில்மெண்ட் பத்திரம் பண்ண முடியும். நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்ப சேலத்திலிருந்து பிரபு என்கிற நேர்காட்சிக்கார். பிரபு, உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த பாக பிரிவினை தொடர்பா? சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். மேடம் பேசுங்க, மேடத்துக்கு உங்களோட கேள்வி கேட்கலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். 1976 மேடம் எங்க அப்பாவும் எங்க அப்பாவுடைய அண்ணன் தம்பிங்க எல்லாம் பிரிச்சுக்கிறாங்க மேடம். 4 பேரும் சுட்டு பாகப்பிரிவினை பண்ணிக்கிறாங்க. பாகப்பிரிவினை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 76க்கு பின்னாடி 82ல அதுல ஒருத்தர் மட்டும் பெரியப்பா அவங்க ஃபேமிலி மட்டும் அவங்க சன்னுக்கு எழுதி வச்சிடறாருங்க. எங்களுக்கு உண்டா கிணறு அந்த பாகம் 76ல பிரிக்கும் போது கிணறு புதுவுன்னு எழுதிடுறாங்க. கிணறு தடப்பாச்சியும் எல்லாத்துக்கும் புது பைப் லைன் போயிடலாம்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க பாகப்பிரிவினை 76ல. 82ல எங்க பெரியப்பாவோட சன்னுக்கு எங்க பெரியப்பா எழுதி கொடுத்துறாரு. அவங்க சன்னுக்கு கிணறு முழு பாத்தியும் தடம் யாருக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுத்துறாரு. உங்களுடைய சந்தேகம் என்ன பிரபு? அதான் இப்ப பாத்தீங்கன்னா 76க்கு அப்புறம் எழுதின பத்திரம் அதுல இருக்கிற பாத்தி ஒருத்தர் மட்டும் தனியா அவரு அந்த பத்திரத்துல தண்ணிக்கே எழுதி கொடுத்துறாருங்க ஒருத்தருக்கு. அதுல இருக்கிற ஒருத்தர் மட்டும் அங்க தண்ணிக்கு எழுதுறாரு. அவருடைய கேள்வி நான் புரிஞ்சுக்கிட்டது எப்படின்னா, 1976ல முதல்ல ஒரு பாக பிரிவினை பத்திரத்தை உங்க அப்பாவும் பெரியப்பாவும் பண்ணிக்கிறாங்க. அந்த பத்திரம் ஓரல் பார்ட்டிஷன், அதுல எழுத்தால் எழுதப்பட்டதா இல்ல வார்த்தையில அவங்க பார்ட்டிஷன் பண்ணிட்டாங்களாங்கறத நீங்க சொல்லல. பட் எழுத்தால் எழுதப்பட்ட பட்சத்துல அந்த பத்திரத்துல என்ன சொல்லியிருக்காங்களோ வாரிசுதாரர்களுக்கு அதற்கான எல்லா உரிமையும் இருக்கு. அந்த ஒரு ஷேர் வாங்கினவர் மட்டும் தன்னிச்சையா அதுல எந்த முடிவும் எடுக்க முடியாது. அதனால நீங்க நீதிமன்றத்தை அணுகி அந்த முதல்ல பார்ட்டிஷன் டீட்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதப்படி நீங்க உங்களுடைய ஷேரை கேட்கலாம். ரெண்டாவது அவர் தன்னிச்சையா எழுதுனதுனால உங்களுடைய வாய்ப்பு மறுக்கப்படாது. இப்ப நாமக்கல்ல இருந்து ராஜா என்கிற நேர்காத்திருக்கார். ராஜா, உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த பாக பிரிவினை தொடர்பா? சார், இப்போ அம்மாவோட கூட பிறந்தவங்க 5 பேர் சார். அதுல 2 மாமாங்க 2 சித்திங்க இருக்காங்க.
இதுல வந்து அம்மா வந்து இப்ப நாங்க நாமக்கல்ல இருக்கிறதுனால மதுரையில வந்து எங்களுக்கு சொத்து ஃபுல்லா மதுரையில இருக்கு. பட் அம்மா இங்க அப்பாக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாய்ங்கிறதுனால நாங்க இங்க வேலை பார்த்ததுனால எங்களுக்கு தெரியாமே சொத்தை வித்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க போய் கேட்கும்போது போய் நாங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பாக்கும்போது பிள்ளையே இல்ல அப்படின்னு சொல்லிதான் இந்த ரெண்டு சித்தியும் சரி அந்த 2 மாமனும் சரி வித்திருக்காங்க. இப்ப வித்தவங்க வந்து மலேசியால போய் இப்போ அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப நாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடியே கேஸ் போட்டோம். பட் ஆனா இதுவரையும் வாய்தான்னு தான் வருது. இப்ப நாங்க இதுக்காக அடுத்து மேற்கொண்டு என்ன ஸ்டெப் எடுக்கணும், அதே மாதிரி எந்த இயர், அதாவது இப்ப வந்து பூர்வீக சொத்து எங்க அப்பாவோட பூர்வீக சொத்து இல்ல, எங்க தாத்தா சம்பாதிச்சதுதான். பூர்வீக சொத்து மேல நாங்க கேஸ் போடல, எங்க தாத்தா சம்பாதிச்சதுல நாங்க கேஸ் போட்டுக்கோம். சோ இப்போ நாங்க என்ன ஒரு 4 வருஷமா இப்போ கேஸ் நடந்துட்டே இருக்கு. இதுவரையும் வாய்தாவை கூப்பிடவே இல்லை. சோ இப்போ நாங்க 2009 போட்டது. இப்போ நாங்க என்ன பண்ணணும்? நீங்க வந்து தாத்தாவுடைய சொத்து சுய சம்பாத்திய சொத்தா இல்ல பூர்வீக சொத்துங்கும் போது அவர் வந்து உங்க அம்மா பேர்ல உயில் எழுதி வச்சிருக்காரா அப்படிங்கறத நீங்க முதல்ல பாக்கணும். உயில் எழுதின பட்சத்துல அம்மாக்கு அந்த சொத்து சேரும். சேர்ந்து அம்மா வந்து அதை வித்துட்டாங்க அப்படின்னா, அம்மா கையெழுத்து போட்டு அவங்க அதை வித்துட்டாங்கன்னா அதுல உங்களுடைய உரிமை எதுவும் இல்ல. அது மீறி அம்மாவை வந்து அம்மா தெரியாம அம்மா கூட பிறந்தவங்க அதை வித்திருந்தாங்கன்னா நீங்க இப்ப கேஸ் போட்டபடி உங்களுக்கான தீர்வு கண்டிப்பா அதுல கிடைக்கும். பட் 2009 போட்ட கேஸ் வந்து இதுவரைக்கும் வாய்தா வந்திருக்கு, உங்களை கூப்பிடல அப்படிங்கறது கிடையாது. வாய்தாங்கிறது இப்பெல்லாம் வந்து சிவில் கேஸ்ல ஒரு 3 வாய்தாக்கு மேல வாங்க கூடாதுன்னு சட்டமே சொல்லியிருக்கு. அதனால நீங்க உங்க வழக்கறிஞர்கிட்ட அந்த கேஸ்னுடைய ஸ்டேஜ் என்னன்னு பாருங்க. இல்லன்னா அங்க இருக்கிற நீதிபதிக்கு ஒரு மனுவா அதை எழுதி கொடுங்க. அந்த கேஸ்னுடைய ஸ்டேட்டஸ் வந்து இவ்வளவு நாள் தள்ளி போகுதுங்கறத நீங்க எழுதி கொடுங்க. உங்களுக்கான தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். இப்ப திருப்பூர்ல இருந்து ராமச்சந்திரன் என்கிற நேயர் காத்திருக்கார். ராமச்சந்திரன், உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த பாகப்பிரிவினை தொடர்பா? மேடம் வணக்கம் சார், சொல்லுங்க. பாட்டி சொத்துங்க, பாட்டி சொத்து. நான் பேரு பாட்டிக்கு வந்து அப்பா வந்து அண்ணா வந்து தங்கச்சி ஒண்ணு இருக்குது. அதான் பாகசாஸ்திரம் பண்ணி இருக்குங்க மேடம். பாகசாஸ்திரம் பண்ண வரக்கால இப்ப ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லி கேஸ் போடுறாங்க அத்தை. இது என்ன பண்ணலாங்க மேடம்? இல்ல பாகசாசனம் பண்ணி உங்க அத்தை வந்து அதுல கையெழுத்து போட்டிருக்கிற பட்சத்துல ஏன் ஃப்ராடு அப்படின்னு சொல்லி அவங்க அதை கேள்வி எழுப்ப முடியாது. இல்ல அவங்களுடைய கையெழுத்து அவங்க போடாம வேற யாராவது ஃபோர்ஜரி பண்ணிருந்தாங்கன்னா அவங்க வந்து அதை கேள்வி எழுப்ப முடியும். அது உங்களுக்கு வந்து நீதிமன்றத்துல வழக்கு நடந்து கடைசியில தான் அதனுடைய தீர்ப்பு என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். மேடம், இப்ப நம்ம பார்க்கும்போது இப்ப இந்த பெண்களுக்கான சொத்துரிமை அப்படிங்கறது வந்து நம்ம 2005க்கு பிறகு இருக்கு. ஆனா இதுலயும் நிறைய பெண்களுக்கு அது தொடர்பான விழிப்புணர்வு இல்லை. 2005க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டுவெல்லிங் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டுவெல்லிங் ஹவுஸ்னா குடியிருக்கிற வீடு. இந்த குடியிருக்கிற வீட்டுல வந்து ஆண் வாரிசுதாரர்கள் இருக்கும் பட்சத்துல பெண்கள் வந்து அதுல வந்து எந்த விதமான ஒரு பிரிவினை கேட்க முடியாது. சோ நீங்க பாத்தீங்கன்னா கணவனால் கைவிடப்பட்ட பெண்களோ இல்ல கணவனை இழந்த பெண்களோ எந்த ஒரு அவங்களுக்கு சார்புக்கு ஒரு இடம் இல்லாம அந்த காலத்துல கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. 2005ல இந்த ஹிந்து வாரிசு உரிமை சட்டத்துல அமெண்ட்மெண்ட் மாற்றங்கள் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெண்கள் ஆண் வாரிசுதாரர்களுக்கு ஒரு குடியிருக்கிற வீட்டுல ஷேர் பண்றதுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே அளவு பெண்களுக்கும் சம உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி சட்டம் திருத்தப்பட்டது. இது வந்து பல பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு அது தெரியல. இப்ப இங்கே தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 1989ல பெண்களுக்கான சட்டங்கள்ல சில திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டதுதான் இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்களே தவிர இந்த 2005 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் எல்லா விதத்திலையும் மகனுக்கு என்னென்ன உரிமை இருக்கிறதோ அத்தனை உரிமையும் மகளுக்கும் சம உரிமை உண்டு. இது நிறைய பெண்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். சக்சஷன் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு விரிவான விளக்கம் கிடைக்கும். இப்ப நேரடியாவே பாகப்பிரிவினை தொடர்பான சந்தேகத்தோட ஒரு நேர் காத்திருக்காரு. அந்த கேள்வியை இப்ப பார்ப்போம். என்னுடைய பேர் ராஜ்குமார். நான் இங்க சேலத்துல இருந்து பேசுறேன். ஆக்சுவலா வந்து ஒரு சொத்து வாங்குறோம்னா எல்லாரும் அந்த டீடைல் பத்தி சந்தேகம் நிறைய வருது. அந்த சொத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ பெரிய ப்ராப்ளமா இருக்கிறது வந்து தான செட்டில்மெண்ட்டுங்கிறது. அந்த தான செட்டில்மெண்ட்டுங்கிறது வந்து கேன்சல் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது தான் இப்போ வந்து என்னோட கொஸ்டின். ஒரு தான செட்டில்மெண்ட் இருக்கிற சொத்து ஒருத்தவங்க வந்து தான செட்டில்மெண்ட் கேன்சல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த தான செட்டில்மெண்ட் கேன்சல் பண்ண சொத்து அது தான செட்டில்மெண்ட் செல்லுமா செல்லாதா, அதுக்கடுத்து ஒரு கிரயம் பண்ணா அந்த கிரயம் செல்லுமா, தான செட்டில்மெண்ட் செல்லுமா இல்ல கிரயம் செல்லுமாங்கிறது என்னோட கேள்வி.
வணக்கம் மிஸ்டர் ரமேஷ். முதல்ல தான செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா செட்டில்மெண்ட் டீட் என்னைக்குமே இர்ரிவோக்கபிள், அதாவது அதை மாற்ற முடியாது. எழுதி கொடுத்தவங்களே இப்போ சட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா வயதான தாய் தந்தையர் தன்னுடைய பிள்ளைகளை நம்பி செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களை அந்த வீட்டை விட்டு விரட்டுறதோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் பட்சத்துல அவங்க அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் படி போய் அவங்களுடைய சொத்தை திரும்பியும் மறுபடியும் அவங்க வாங்கிக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு. அது இல்லாத பட்சத்துல தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்துட்டா அதை மாற்றக்கூடிய உரிமை கிடையாது. ஏன்னா நம்ம அந்த செட்டில்மெண்ட் டீட்லயே ஒரு கிளாஸ் போடுவோம், இந்த மாதிரி திஸ் டீட் இஸ் இர்ரிவோக்கபிள் அப்படின்னு சொல்லி போடுவோம். அப்படி போடுற பட்சத்துல முதல்ல போட்ட தான செட்டில்மெண்ட் பத்திரம் தான் செல்லுமே தவிர சப்சிக்வெண்டா போட்ட கிரயம் என்னைக்கும் செல்லாது. நேயர்களே, இன்று சட்டம் யார் பக்கம் நிகழ்ச்சியில் பாக பிரிவினை தொடர்பான சந்தேகங்களுக்கு சட்ட ரீதியான தீர்வு என்ன என்பதை பார்த்து வருகிறோம். பொதுவாக சிவில் நீதிமன்றங்களில் பாக பிரிவினை தொடர்பான வழக்குகள் விசாரித்து முடிப்பதற்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆகிறது. இதற்கு என்ன காரணம் என்பதை விளக்குகிறார் சென்னை பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறை பேராசிரியர் தியாகராஜன். இந்த மாதிரி சிவில் வழக்குகள் ஒன்றுக்கொன்று அதிகமாக இருப்பதன் காரணம் ஒன்னு நீதிமன்றத்தில் தேவையான அளவுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது தேவையான கட்டமைப்பு வசதிகள் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஒரு பெட்டிஷன் நான் போடுறேன் அப்படின்னு சொன்னா இந்த பெட்டிஷனை பார்த்துட்டு எனக்கு இதுல சில பிரச்சனைகள் இருக்கு, குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிவிப்பதற்கு குறைந்தபட்சம் ஒரு 3 நாட்களிலிருந்து 1 வாரம் எடுத்துக்கிறாங்க. அந்த 1 வாரத்துல நான் சரி பண்ணிட்டு அல்லது என்னுடைய கிளைண்ட் கிட்ட கேட்டுட்டு அல்லது அந்தந்த கிளைண்ட் கிட்ட கேட்டு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன, சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரும்பவும் அதை போட வேண்டியது. அதன் பிறகும் சில குறைபாடுகள் இருக்கும். இந்த மாதிரி இந்த குறைபாடுகள் செக்ஷன்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளே பார்க்கும் பொழுதே ஒரு பெட்டிஷன் நம்பர் ஆகிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 3 நாட்களிலிருந்து அல்லது ஒரே நாள்லயும் பண்றது உண்டு. அது சரியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சில குறைபாடுகள் இருந்து அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து அதன் பிறகு கோர்ட்டுக்கு கொண்டு வரணும். கோர்ட்டு கொண்டு வந்த பிறகு அந்த நீங்க அப்பியரன்ஸ் கொடுக்கணும். அது எந்த வழக்கறிஞர் அதை வாதாடுகிறாரோ அது நீதிமன்றத்தில் வாதாடின பிறகு அதுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். இந்த நோட்டீஸ்ன்றதுதான் அதிகமாக நீதிமன்றத்தால் கொடுக்கப்படும் வாய்ப்புகள். அவரோட கருத்தை பார்த்தோம். இதற்கிடையில சேலத்திலிருந்து மாதையன் என்கிற நேர்காத்திருக்கார். மாதையன், உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த பாக பிரிவினை தொடர்பா? சார், அப்பா சுயமா சம்பாதிச்சுங்க. அவர் பேராண்டிக்கு, அதாவது என்னுடைய மகனுக்கு பேராண்டி மேல தான செட்டில்மெண்ட் பண்ணிடுறாருங்க. ஹலோ, தொடர்ந்து பேசுங்க மாதையன். தான செட்டில்மெண்ட் பண்ணிடுறாருங்க. அப்புறம் கூட பிறந்த அக்கா ஒன்று இருக்கு. அம்மா இறந்து 17 வருஷம் ஆகுதுங்க. அப்புறம் அப்பா நம்ம கூட தான் இருக்காரு. அப்பா ஒரு 4 மாசமா கூட்டிட்டு போய் அவங்க வச்சிருந்து அவங்க மேல தான செட்டில்மெண்ட் பண்ணதை கேன்சல் பண்ணி கிரைம் பண்ணிருக்காங்க. கிரைம் பண்ணதை பண்ணிட்டு அப்புறம் நம்ம தெரிஞ்சு கேஸ் போட்டுருங்க. கேஸ் ஸ்டார்ட் பண்ண இதாகும். உங்களுடைய சந்தேகம் என்ன இப்ப இதுல? அதான் அப்பா சுயமா சம்பாதிச்சதுங்க. தான செட்டில்மெண்ட் பண்ணிட்டாரு பேராண்டி மேல. அதை கேன்சல் பண்ணி அவங்க கிரைம் பண்ணிட்டு போயிருக்காங்க. கிரைம் பண்ண சொல்லுங்களா, தான செட்டில்மெண்ட் சொல்லுங்களா? மதையன், இந்த கேள்விக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான செட்டில்மெண்ட் பேரன் பேர்ல பண்ணதுக்கு அப்புறம் பண்ண கிரயம் செல்லாது. தான செட்டில்மெண்ட் மட்டும்தான் செல்லும். நீங்க உங்க மகனுக்கு அந்த சொத்தை உங்க அப்பா எழுதி வச்சிருக்கிற பட்சத்துல அந்த சொத்தினுடைய முழு உரிமையாளர் உங்களுடைய மகன் தான். அதனால நீங்க அதுக்கு அந்த சேல் டீட கேன்சல் பண்ண சொல்லி நீங்க வழக்கு தொடரலாம். சென்னையிலிருந்து வள்ளி என்கிற நேயர் காத்திருக்காங்க. அருள்மொழி என்கிற நேயர் காத்திருக்காங்க. அருள்மொழி, உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த பாக பிரிவினை தொடர்பா? வணக்கம் மேடம். வணக்கம். எங்க வீட்டுக்காரரோட அப்பாவோட அப்பா சொத்து இருக்குங்க, அவங்க தாத்தாது. அது இன்னும் பங்கிட்டு கொடுக்காம இருக்கிறாங்க. அது எங்க மாமனார் இறந்துட்டாரு. எங்க மாமனார் இறந்த உடனே அவங்க இன்னமும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க இத்தனை வருஷமா பங்கிட்டு தரேன்னு சொல்றாங்க, பங்கிட்டு தரல. இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க கூட பிறந்தவங்க, அதாவது எங்க மாமனார் கூட பிறந்தவங்க 6 பேர் அக்கா தங்கச்சி, 2 பேரு அண்ணன் தம்பி, அவங்க பொண்ணுங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கொடுத்த கூட கொடுக்கலாம், எங்களுக்கு பங்கிட்டு கொடுங்கனாலும் இழுத்து அடிக்கிறாங்க. எங்க மாமனார் சேர்த்தது எங்களுக்கு டெத் சர்டிபிகேட் இல்ல. இப்ப அதனால வீட்டுல இருக்க வேணா, வெளியில போயிடுங்க அப்படின்னு சொல்லி காலி பண்ணுங்க, பூட்ட போறோம்னு சொல்றாங்க. அது எப்படிங்க மேடம், எங்களுக்கு கிடைக்குமா? உங்க மாமனாருடைய அப்பா சொத்து, அதாவது உங்க கணவனுடைய தாத்தா சொத்து
2004க்கு அப்புறம், அதாவது இன்றைய தேதியில பிரிக்கப்படாத இருக்கிற பட்சத்துல அவருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் சரிசமமா கிடைக்கும். அதனால அவருக்கு பெண் குழந்தைகள், அதாவது உங்க மாமனார் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கிடைக்கும். அதனால கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஷேர் நீங்க பாத்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட், அதாவது உயில் எழுதி வைக்காம அவருடைய தாத்தா இறக்கும் பட்சத்துல கிளாஸ் 1 ஹேர்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு 8 பேர் வருவாங்க, மகன் மகள் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சு கொண்டு வருவோம். அதுல பேரனான உங்க கணவருக்கும் ஒரு பங்கு உண்டு. அந்த சொத்தை எவ்வளவா பிரிக்கிறோமோ அதுல ஒரு பங்கு உண்டு. அதனால உங்களை வெளியில போன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கான பங்குக்கான உரிமை கேட்டு நீங்க வழக்கு தொடரலாம். இப்ப திருச்சியிலிருந்து சுந்தரி என்கிற நேயர் காத்திருக்காங்க. சுந்தரி, உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த பாக பிரிவினை தொடர்பா? ஹலோ, சொல்லுங்கம்மா. அதாங்க மேடம், இது மாதிரி எங்க வீட்டுக்காரோட தாத்தா சொத்து, ஆனா வீட்டுக்காரோட அப்பா பேர்ல எல்லாம் இருக்கு, கூட்டுப்பட்டாவா இருக்கு, அது பிரிக்கப்படாம இருக்கு. இப்போ வாரிசு பேரன் எப்படி மேடம் அதை பிரிக்கிறது? உங்க வீட்டுக்காரரோட அப்பா உயிரோட இருக்காரு இல்லையா? இறந்துட்டாங்க. அதனாலதான் எல்லாருமே இறந்துட்டாங்க, வாரிசுங்க மட்டும்தான் இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா சக்சஷன் சர்டிபிகேட் ஒன்னு கோர்ட்ல வாங்கணும். அது வாரிசுதாரர்கள் யாரெல்லாம் லீகல் ஏரோ அவங்களெல்லாம் காமிச்சு ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு அந்த பட்டாவை பிரிச்சு அவங்களுக்கான ஷேருக்கு நீங்க ரெவென்யூ அத்தாரிட்டிஸ் அணுகி நீங்க அதை பிரிச்சுக்கலாமா? மேடம், இப்ப பொதுவா இன்னொரு முக்கியமான கேள்வி இப்ப உயில் அப்படிங்கறது அதை திருத்த முடியுமா அல்லது அதை ரத்து செய்ய முடியுமா? கண்டிப்பா. ஏன்னா உயில் அப்படிங்கறது என்னைக்குமே எத்தனை முறை வேணாலும் திருத்தலாம். ஒரு உயில் எழுதுனதை எத்தனை முறை வேண்டுமானாலும் ரத்து செய்யலாம். கடைசியாக சுயநினைவுடன் ஒருவரால் எழுதப்பட்ட உயில் தான் சட்டப்படி செல்லும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ், இல்ல சிக்கு, புத்திஸ்ட் இவங்களுக்கெல்லாம் ஒரு உயில்ங்கிறது எழுதுனதுக்கு அப்புறம் அவங்களா அதை திருத்தினால்தான் அந்த உயில் திருத்தப்படும். உயிலோ இல்லைன்னா அந்த உயிலை திருத்தி ஒரு கிளாஸ் எழுதுறதுக்கு பேர் கொடிசில்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்க திருத்தணும். ஆனா ஒரு கிறிஸ்டியனோ ஒரு பார்சி இந்த மதத்தை சார்ந்த ஒரு பெண்ணோ இல்ல ஒரு ஆணோ திருமணத்திற்கு முன்னால் எழுதி வச்சிருக்கிற உயில் திருமணம் ஆனவுடன் அது தானாகவே ஆட்டோமேட்டிக்கா ரிவோக் ஆயிடும். சோ அவங்க அவங்க ஒரு நேயர் காத்திருக்காங்க. சோளிங்கர் என்கிற இடத்துல இருந்து ஷியாம் என்கிற நேயர் காத்திருக்காங்க. ஷியாம், உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த பாக பிரிவினை தொடர்பா? வணக்கம் மேடம். வணக்கம். எங்க தாத்தாக்கு 4 ஆம்பளை பசங்க. அதுல ஒருத்தர் இறந்துட்டாரு. இப்ப 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அதுல எங்க அப்பா மூத்தவர். இளைய நடுவுல இருக்கிற ஒரு பேர்ல எல்லா பூர்வீக சொத்து வீட்டு மனைவி ஒரு 3 கிரவுண்ட் வரும். அது அவர் பேர்ல இருக்குங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி ஒரு 10 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கொடுத்தாரு, இந்த இடம்லாம் உங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல ஒரு 40-50 வருஷமா எங்க அப்பா அதுல குடியிருக்காரு. இடையில அவர் இப்ப கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாரு. அந்த ஸ்டாம்ப் பேப்பருக்கு வேல்யூ இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவரு மறுபடியும் வாங்க இந்த மறுபடியும் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொன்னாக்க அவர் கோஆபரேட் பண்ண மாட்டாருங்க, பண்ண மாட்டேன்றாருங்க. உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லணுமே. உங்களுடைய சந்தேகம் என்ன ஷியாம் இதுல? சார், இது பாத்தீங்கன்னா எங்க அப்பா பூர்வீக சொத்துங்க. எங்க அப்பாவோட அப்பா. அது எங்க தாத்தாக்கு மொத்தம் 4 பசங்க. அதுல ஒருத்தர் இறந்துட்டாரு. இப்ப 3 பேர் மட்டும் இறந்து வரைக்கும் ஃபேமிலி எதுவும் கிடையாது. மத்த 3 பேர்ல எங்க அப்பா மூத்தவர். ஆனா பெரிய சித்தப்பா பேர்ல இந்த வீட்டு மனை எல்லாமே அவர் பேர்ல தான் இருக்கு கம்ப்ளீட்டா. அது பிரிச்சு கொடுக்க சொன்னா பிரிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு, கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாரு. இதுக்கு முந்தி ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி ஒரு 10 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கொடுத்திருந்தாரு, இதெல்லாம் உங்களுக்கு சொந்தமாகும், இந்த இடமெல்லாம் நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பேப்பர்ஸ், இந்த 10 ரூபீஸ் பேப்பர்ஸ் கோர்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம். அந்த டைம்ல யாருக்கும் எதுவும் தெரியாது. எங்க அப்பாவும் அவங்களும் மட்டும் தான் போய் எழுதிட்டு வந்திருந்தாங்க. இப்போ திருப்பி வாங்க ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டாக்கா வரமாட்டேங்கிறாங்க. ஷாம், உங்க தாத்தாவனுடைய சொத்து பாக பிரிவினையில 10 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அந்த எழுதுனது அதாவது மீட்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ் சொல்லுவோம். அதாவது ஒரு சொத்தும் இன்னாருக்கு அப்படின்னு சொல்லி வரையறுக்கப்பட்டிருந்தா அந்தந்த சொத்து அவங்களுக்கு மட்டும்தான் உரிமையானது. அப்படி இல்ல, அது தனித்தனியா இன்னாருக்கு இன்ன சொத்துன்னு பிரிக்கப்படாத பட்சத்துல நீங்க நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்றத்தின் உதவியுடன் உங்களுக்கான ஷேர் நீங்க பிரிச்சுக்கலாம். அந்த இறந்து போனவருக்கு வாரிசு இல்லாததுனால
அந்த உங்க அப்பா கூட பிறந்த அந்த 3 பேர் அந்த சொத்தை 3ஆ பிரிச்சு அதுல உங்களுடைய பங்கு என்னவோ அதை நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்க நீதிமன்றத்தினுடைய உதவியை நாட வேண்டி இருக்கும். இப்ப நேரடியாவே பாகப்பிரிவினை தொடர்பான ஒரு கேள்வியோட ஒரு நேயர் காத்திருக்காரு. அந்த கேள்வியை இப்ப பார்ப்போம். சார், நான் சேலத்திலிருந்து பேசிட்டு இருக்கேன். என்னோட பேர் சதீஷ்குமார். இப்போ என்னோட அப்பா பேர்ல ஒரு சொத்து இருக்கு, ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டு. இது இப்போ நானு எங்க அண்ணனும் அவருக்கு 2 பேரு. எங்களோட கையெழுத்து இல்லாம அவர் ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்காரு. அது சேல்ஸ் பண்ண முடியுமா? அந்த சேல்ஸ் உண்மையாலும் செல்லுமா? அதுதான் என்னோட கொஸ்டின். உங்க அப்பா பேர்ல இருக்கிற சொத்து உங்க அண்ணனுக்கு அப்பா எழுதி வச்சிருக்காரா, இல்ல அண்ணன் அந்த மாதிரி இன்டர்ஸ்டேட் உயில் இல்லாத பட்சத்துல உங்க 2 பேருக்கும் சம உரிமை இருக்கு அந்த சொத்துல, உங்களுடைய கையெழுத்து இல்லாம அந்த சொத்தை சேல் பண்ண முடியாது. அப்படி ஒரு கிரயம் நடந்திருந்தா அது செல்லுபடி ஆகாது. அதை கேன்சல் பண்ண சொல்லி நீங்க நீதிமன்றத்தை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு தக்க தீர்வு கிடைக்கும். இப்ப ஈரோட்ல இருந்து பாஸ்கர் என்கிற நேயர் காத்திருக்கார். பாஸ்கர், உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த பாகப்பிரிவினை தொடர்பா? ஹலோ, இங்க சென்னிமலையிலிருந்து பேசுறேங்க. ஹலோ, பேசுங்க பாஸ்கர். இப்ப என்னுடைய மனைவியினுடைய தாத்தாவுடைய சொத்துங்க. ஹலோ, சொல்லுங்க. என் மனைவியுடைய தாத்தாவுடைய சொத்து. அவங்க சித்தப்பா, பெரியப்பா, அப்பா இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு பாகப்பிரிவினை 1995 பண்ணிக்கிறாங்க. என்னுடைய என் மனைவியுடைய அண்ணாருமே தம்பியும் இடத்த வேற ஒருத்தருக்கு வித்து போடுறாங்க. அந்த வித்த இடத்துல என்னுடைய மனைவி கையெழுத்து போடலீங்க. ஆனாக்கா 1995 ஒரு பாகப்பிரிவினை ஒண்ணு பண்ணிக்கிறாங்க. ஆனா இப்ப வித்தது 2006 வித்திருக்கிறாங்க. இப்ப என்னுடைய மனைவிக்கு வயசு 56ங்க. திரு பாஸ்கர், 1995லயே பார்ட்டிஷன் பாகப்பிரிவினை பண்ணனால உங்க மனைவிக்கு அந்த சொத்துல எந்த உரிமையும் கிடையாது. அது 2004 டிசம்பர் 20ஆம் தேதி இதற்கு பிறகு பிரிக்கப்படாத சொத்துக்கள்ல தான் பெண்களுக்கு உரிமைன்னு சட்டம் சொல்லுது. அதுக்கு முன்னாடி பண்ணதுல எந்த உரிமையும் உங்க மனைவிக்கு கிடையாது. நேயர்களே, இன்று சட்டம் யார் பக்கம் நிகழ்ச்சியில் பாகப்பிரிவினை தொடர்பான பிரச்சனைகளுக்கு சட்ட ரீதியாக என்ன தீர்வு என்பதை பார்த்து வருகிறோம். பொதுவாக மேலை நாடுகளில் சிவில் வழக்குகள் எவ்வாறு தீர்த்து வைக்கப்படுகிறது என்பதை விளக்குகிறார் சமூக ஆர்வலர் ஜெகதீஸ்வரன். இன்னைக்கு யூஎஸ்ல பாத்தீங்கன்னா பீப்புள்ஸ் கோர்ட் அப்படி சொல்லுவோம், மக்களுக்கான நீதிமன்றங்கள். ஒரு வருடத்துல 10 கோடி வழக்குகள் அவங்க தீர்க்கப்படுதாங்க. இதுல நிறைய உரிமையல் வழக்குகள். இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன டிராபிக் வயலேஷன் நடக்குது, இல்ல ஒரு சின்ன தகராறு வருதுன்னா அந்த தகராறை நம்ம எந்த விதமான நடைமுறை சிக்கல்களும் இல்லாமல் நேரடியாக நம்மளே போய் வாதிடலாம். ஆனா இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இல்ல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிற நிலைமை என்னன்னா, பயங்கரமான ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு. காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர்ஸ். நம்ம உள்ள போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நீதிமன்றத்தை அணுகி அதற்கான நடைமுறைகள், பேப்பர்ஸ் நிறைய எழுதணும், நிறைய விளக்கி இதெல்லாம் எழுதணும். இன்னொன்னு புரியாத மொழி, கோர்ட் லாங்குவேஜ்ங்கிறது நமக்கு சுத்தமா புரியாது. ஒரு சாதாரண மக்கள், ஒரு அடிப்படையான மக்களுக்கு நம்ம போய் நேரடியா இது வழக்கு போடணும் அப்படின்னா யாருக்குமே புரியாத ஒரு மொழியில நடைமுறை சிக்கல்கள். மொழி ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு கிழமை நீதிமன்றங்கள்ல அந்தந்த உள்ளூர் மொழியை பேசலாம்னு இருந்தாலும் ஆனா நிறைய இடங்கள்ல நிறைய கோர்ட்ஸ்ல நடக்கிறது கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல பேசலாம், தமிழ்ல வாதாடலாம், இருந்தாலும் அது நடக்கிறது இல்ல. இப்ப அவரோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இதற்கிடையில கோவையிலிருந்து மணிகண்டன் என்கிற நேயர் காத்திருக்கார். மணிகண்டன், உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த பாகப்பிரிவினை தொடர்பா? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலா என்னோட அப்பாங்க சார். என்னோட அப்பா அவங்க அப்பா ஸ்வீகாரம் எடுத்திருக்காங்க. அவங்க அவங்களுக்கு தான செட்டில்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது என்னோட அப்பாவுக்கு அவங்க தான செட்டில்மெண்டா கொடுத்த சொத்தை என்னோட தம்பிக்கு எங்க அப்பா அப்படியே அவங்கள தான செட்டில்மெண்டா திருப்பி எழுதி கொடுத்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கு தானமா வந்த சொத்தை எனக்கு பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபைட் பண்ண முடியுமா? ஏன்னா அவங்க இன்னொருத்தவங்களுக்கு என்னோட தம்பிக்கு தானமா எழுதி கொடுத்துட்டாங்க அந்த சொத்தை. திரு மணிகண்டன், உங்க அப்பாவுக்கு தான செட்டில்மெண்டா கிடைச்ச உடனே அந்த சொத்து அவருக்கு முழு உரிமை, அவருக்கு பாத்தியப்பட்டதா மாறிவிடுது. அதுக்கப்புறம் உங்க அப்பாவுடைய விருப்பம் தான் அது. அவர் யாருக்கு எழுதி கொடுக்கணுங்கிறது அவருடைய விருப்பம். அவருக்கு உரிமைப்பட்ட சொத்தை அவர் உங்க தம்பிக்கு தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்திருக்கறனால இன்னைக்கு அந்த சொத்தினுடைய உரிமையாளர் யார் பாத்தீங்கன்னா தம்பி தான். அதுல நம்ம எந்த விதமான கேள்வியும் கேட்க முடியாது.
இப்ப சென்னையிலிருந்து ஜெகதீஷன் என்கிற நேயர் காத்திருக்கார். ஜெகதீஷன், உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த பாகப்பிரிவினை தொடர்பா? ஹலோ சொல்லுங்க. ஹலோ, சென்னையில இருந்து நான் ஜெகதீஷன் பேசுறேங்க. தொடர்ந்து பேசுங்க ஜெகதீஷன். ஹலோ, என்னோடது 2 கேள்விங்க. ஒண்ணு, நாங்க வந்து சென்னையில தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்து மூலமா ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்திருந்தாங்க. அந்த வீடு வந்து என்னுடைய மாமனார் பேர்ல தான் அது இருக்கு. அவருக்கு 3 பெண்கள் 2 மகன்கள். இது வந்து அவரு 87ல இறந்துட்டாருங்க. இறக்கும் போது அவர் ஒரு இது மாதிரி 3 பெண்களுக்கும் 2 மகன்களுக்கும் சொத்தை எழுதி வச்சிருந்தாருங்க. அது எழுதி வச்சுட்டு இதுன்னும் போது அப்போ அந்த இடத்த வந்து வீடு இருந்தது, 3 கடை இருந்தது. அங்க அந்த அண்ணன் வந்து பெரிய அண்ணன் வந்து, அதாவது என்னுடைய மைத்துனன் தான் அதை பார்த்துட்டு இருந்தாப்ல. அவரு கடந்த 1900 அதாவது 92ல இந்த வீடை வந்து லீஸுக்கு விடுறதாக சொல்லி 3 பெண்களுக்கும் ஒரு 10,000 லீஸுக்கு விட்டுருக்கேன். அது 3 வருஷத்துக்கு லீஸுக்கு விட்டுருக்கேன்னு சொல்லி 10,000 தான் பணம் கொடுத்துருந்தாருங்க. நாங்க லீஸில தான் இருக்குன்னு சொல்லி 3 பெண்களும் அதை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பார்க்கும்போது 2003ல அதாவது 98 2000ல அந்த வீடை வந்து 3 பெண்கள் கையெழுத்து இல்லாமையே அவருடைய சகோதரர் விட்டு இருக்காரு. இப்ப இதுல உங்களுடைய கேள்வி என்ன, உங்களோட சந்தேகம் என்ன? இதுல இப்ப 3 பெண்கள் கையெழுத்து இல்லாம அந்த சொத்தை வித்திருக்காரு. அது வந்து இப்போதைக்கு கேஸ் போடுறதுக்கு பெண்களுக்கு உரிமை இருக்கிறதா? கண்டிப்பாக உரிமை இருக்கிறது மிஸ்டர் ஜெகதீசன். ஏன்னா உங்க அப்பா வந்து தெளிவா அந்த சொத்தை 3 பெண்களுக்கும் 2 மகன்களுக்குமா பிரிச்சு அவர் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த பெண்களுடைய கையெழுத்து இல்லாம அவங்களுடைய சகோதரர் வந்து அதை விற்க எந்த உரிமையும் கிடையாது. அதனால நீங்க நீதிமன்றத்தை அணுகி அந்த அவர் வித்தது செல்லுபடி ஆகாது, அந்த கிரயம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி நீங்க வழக்கு தொடரலாம். இதற்கிடையில நேரடியாவே பாகப்பிரிவினை தொடர்பான ஒரு கேள்வியோட நேயர் ஒருவர் காத்திருக்கார். அந்த கேள்வியை இப்ப பார்ப்போம். கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். எனக்கு உண்டான சந்தேகம் என்னன்னா, எங்க அப்பா இதுல அன்னூர்ல ஒரு இடம் வச்சிருந்தாரு. அதை வந்து என்ன பிடிக்காத காரணத்தினால எங்க பெரியம்மா பையன் மேல எழுதி வச்சிட்டாங்க. இப்ப அந்த சொத்து எப்படி எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்கான சந்தேகம் எனக்கு இருக்கு. அதை எப்படி மேற்கொண்டு சட்டப்படி நான் எப்படி என் கைக்கு நான் கொண்டு வர முடியும்? அந்த சொத்து உங்க அப்பாவினுடைய சுய சம்பாத்தியமாக இருக்கும் பட்சத்துல அவர் விருப்பப்பட்டவங்களுக்கு அதை எழுதி வைக்கலாம். அதுல எந்த உரிமையும் நீங்க கோர முடியாது. ஆனா அது வந்து உங்களுடைய ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, மூதாதையர் வழி சொத்தாக இருந்துச்சுன்னா அதுல உங்களுக்கு கண்டிப்பா பங்கு இருக்கு. நீங்க வந்து அது நீங்க வழக்கறிஞரை அணுகி உங்களுடைய ஷேரை கேட்கலாம். ஆனா உங்க அப்பாவினுடைய சுய சம்பாத்திய சொத்தாக இருந்தா உங்களுக்கு அதுல எந்த பங்கும் கிடையாது. இப்ப சென்னையில இருந்து ஹரிகிருஷ்ணன் என்கிற நேயர் காத்திருக்கார். ஹரிகிருஷ்ணன், உங்களுக்கு என்ன சந்தேகம் பாகப்பிரிவினை தொடர்பா? ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கீங்களா? துண்டிக்கப்பட்டு மேடம், பொதுவா நம்ம அந்த உயில் பத்தி பேசிட்டு இருந்தோம். நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்க. அதை வந்து நம்ம மாற்ற முடியுமா, ரத்து செய்ய முடியுமான்னு சொன்னீங்க. அதுல தொடர்ந்து அதுல என்ன மாதிரியான மாற்றங்கள் செய்ய முடியும்? உயில்ல வந்து இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல எழுதும் போது ஒருத்தங்களை பிடிக்கும், அவங்களுக்கு அந்த சொத்தை எழுதி வச்சிருவாங்க. அப்புறம் சில அதுல மாற்றம் ஏதோ ஒரு விதத்துல பிடிக்காம போகலாம். சோ அந்த உறுப்பினருக்கான அந்த சொத்தை நீக்கம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி பல எண்ணங்கள், அந்த ஒரு மனிதன் இறக்கறக்குள்ள பல முறை அவருடைய எண்ணங்கள் மாறலாம். அப்ப அவர் விருப்பப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கும்போது கடைசியாக அவர் எழுதின உயில் தான் செல்லுபடி ஆகும். ஸோ இந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா உயில் எழுதி வைக்கிறதுல என்ன அட்வான்டேஜஸ், அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய சொத்து வந்து கண்டிப்பா உயில் எழுதி வைக்கணுமா அப்படின்னு கேட்டா அதுதான் நல்லது. ஏன்னா மனிதனுக்கு முடிவுங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். நாளைக்கு அதன் பேர்ல இவர் ஒரு உயில் எழுதி வைக்காம போயிட்டாருன்னா அவர் விருப்பப்படாத பலருக்கு அந்த சொத்து போய் சேரலாம். அவர் நினைப்பாரு நம்ம மகளுக்கு போகணும்னு நினைப்பாரு, ஆனா அது வந்து அவங்க கையை விட்டு வேற யாருக்காவது போலாம். அதனால அவர் யாருக்கு தான் சம்பாதித்த சொத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறாரோ அவங்களுக்கு போய் சேரும். ரெண்டாவது மைனர் பாத்தீங்கன்னா உயில் எழுதி வைக்கிற பட்சத்துல அந்த மைனர்களுக்கான கார்டியனை அவங்களே அப்பாயிண்ட் பண்ணலாம். பட் உயில் இல்லாத பட்சத்துல கோர்ட் ஒரு கார்டியன் அப்பாயிண்ட் பண்ணும். அது அவர் விருப்பப்படாத நபரா இருக்கலாம். அதனால என்னைக்குமே மக்கள் வந்து அவங்க சொத்து இருக்கும் பட்சத்துல பிற்காலத்துல எந்த ஒரு லிட்டிகேஷனோ வழக்குகளோ அவர்களுக்குள்ள சண்டை சச்சரவோ இல்லாமல் இருப்பதற்கு அதை வந்து சரியான முறையில ஒரு உயில் எழுதி
அதை வச்சுட்டு போறது என்னைக்குமே நல்லது. நேயர்களே, இன்று சட்டம் யார் பக்கம் நிகழ்ச்சியில் பாகப்பிரிவினை தொடர்பான சந்தேகங்களுக்கு பதில்களை பார்த்து வருகிறோம். உங்களது கேள்விகளுக்கு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சுமித்ரா சக்கரவர்த்தி பதிலளித்து வருகிறார். பொதுவாக நீதிமன்றங்களில் பாகப்பிரிவினை தொடர்பான வழக்குகளில் வாய்தா என்று இழுத்தடிக்கப்படுகிறதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன விளக்குகிறார் தமிழ்நாடு பார் கவுன்சில் தலைவர் செல்வம். ஒரு தீர்வுகள் செய்யக்கூடிய வழக்குகள்லாம் உட்கார்ந்து பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். இரண்டு பார்ட்டியும் உட்கார்ந்துட்டாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இவர் கொஞ்சம் முன்ன போட்டு கொடுக்கலாம், இன்னொருத்தர் கொஞ்சம் பின்னாடி விட்டு கொடுக்கலாம். விட்டு கொடுத்து அந்த மாதிரி தீர்வு செய்யும் பட்சத்தில் சீக்கிரமா முடிஞ்சிடும். இதை நீதித்துறையும் செய்ய வேண்டும். உடனடியா நம்ம பெட்டிஷன் பண்ண வழக்கறிஞர்கள் போய் மனு தாக்கல் செய்யணும். அந்த மனுவை உடனே நீதித்துறை எடுத்து அதை உடனே டிரான்ஸ்பர் பண்ணி சமரச மையத்துக்கு அனுப்பணும். இந்த 3 பேருமே சர்க்குலா வேலை செய்யறாங்கன்னா நீதித்துறை, வழக்கறிஞர், பொதுமக்கள் உடனடியா 2-3 ஒத்தாச்சுன்னா நிச்சயமா அது சீக்கிரமா தீர்வு பண்றோம். அதுக்கு தீர்வு பொதுவான ஒரு தீர்வு மையத்தை வச்சு அப்ப நிறைய இருக்கு. மீடியேஷன் சென்டர் இருக்குது, இப்போ ஆர்பிட்ரேஷன் இருக்குது, இப்போ லோக் அதாலத் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் இருக்குது. சோ இதுல மக்கள் அது முதல்ல என்னன்னா இதை தீர்வு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மக்கள் விரும்பணும். அவங்க முழுமனதோடு அதை உட்கார்ந்தாங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒரு மனுதாரர் தான் முன் வரணும்னு சொல்றாரு. இதற்கிடையில திருப்பூர்ல இருந்து நாகவல்லி என்கிற நேயர் காத்திருக்காங்க. நாகவல்லி, உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த பாகப்பிரிவினை தொடர்பா? மேடம் இருக்குங்களா? வணக்கம் மேடம். இந்த மாதிரி ஒருத்தர் வெளிநாட்டுல போய் பணம் சம்பாரிச்சு அனுப்பி சொத்து அவங்க அப்பா பேர்ல வாங்குறாருங்க. சரி. அந்த சொத்து தானமா கொடுத்திருக்கிறாரு அவங்க மகனுக்கு. சரி. அந்த பாகமா கொடுத்தது தானமா கொடுத்தது நாளைக்கு ரத்த பாத்தியம் இல்ல, அதாவது வான்வாரிசு இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அது மனைவி சேருங்களா? உங்களுடைய கேள்வி ஒரு முறை கேளுங்க. அதாவதுங்க, ஒருத்தர் வெளிநாடு போய் பணம் சம்பாரிச்சு அவங்க அப்பா பேர்ல அனுப்பி இடம் அவங்க அப்பா பேர்ல வாங்கி வீடும் கட்டி இருக்கிறாங்க. சரி. அத தானமா பையனுக்கு கொடுத்திருக்காங்க. சப்போஸ் பையன் இல்லாத சமயம் தானமா பையனுக்கு கொடுத்துக்கிறாங்க. சொல்லுங்க. அந்த தான செட்டில்மெண்ட் பையனுக்கு கொடுத்துக்கிறாங்க. அது சப்போஸ் பையன் இல்லங்கிற பட்சத்துல மனைவிக்கோ இல்ல மனைவி அந்த பெண் வாரிசுங்கிறதுக்கோ சேருங்களா அப்படின்னு கேக்குறேன். வெளிநாட்டுல சம்பாதிச்சவருக்கே தானமா கொடுத்தாரா இல்ல வேற மகனுக்கு தானமா கொடுத்தாராங்கிறது நீங்க தெளிவா சொல்லல. வெளிநாட்டுல, அதாவது யார் பேர்ல சொத்து இருக்கோ, சம்பாரிச்சவர் வெளிநாட்டுல இருந்து பணம் அனுப்பி இருந்தாலுமே அந்த சொத்து யார் பேர்ல வாங்கியிருக்காங்களோ அவருடைய முழு உரிமை அவருக்கு தான் சேரும். அவர் தான செட்டில்மெண்டா மகன் இல்லாத பட்சத்துல ரத்த சம்பந்தப்பட்ட மகளுக்கோ இல்லனா மனைவிக்கோ கண்டிப்பா அதை தான செட்டில்மெண்ட்ல கொடுக்கலாம். மேடம், இன்னொரு பொதுவான ஒரு கேள்வி. அதாவது ஒரு கணவர் திடீரென இறந்து விடுகிறார். அவர் உயில் எதுவும் எழுதவில்லை. சரி. ஆனா அவர் சம்பாதித்த சொத்துக்கள் அந்த அவங்க அம்மாவுக்கு போய் சேருமா அல்லது அந்த மனைவிக்கு போய் சேருமா, இல்ல 2 பேருக்கும் சம பங்கு இருக்குமா? ஒரு ஆண் ஒருவர் உயில் எழுதாமல் இறக்கும் பட்சத்துல நம்மளுடைய வாரிசு உரிமை சட்டம் அந்த சொத்தை கிளாஸ் 1 ஹேர், அப்புறம் கிளாஸ் 1 ஹேர் யாருன்னு பாத்தீங்கன்னா மகன், மகள், மனைவி, அதாவது விடோ, தென் அவங்களுடைய தாய் தந்தையர், அவங்க அதுக்கப்புறம் அவருடைய சகோதரர்கள், இப்படி அடுத்தது அவங்க யாருமே இல்லாத பட்சத்துல கிளாஸ் 2 ஹேருக்கு போகும். இதே நீங்க ஒரு பெண் ஒருவர் அவர் பேர்ல இருக்கிற சொத்து உயில் இல்லாமல் இறக்கும் பட்சத்துல இது முதல்ல குழந்தைகள், அவருடைய குழந்தைகள், அதாவது மகனோ மகளோ. நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேயர் காத்திருக்காங்க. தேனியிலிருந்து தேவி என்கிற நேயர் காத்திருக்காங்க. தேவி, உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த பாகப்பிரிவினை தொடர்பா? ஆமா, வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. அதாவதுங்க, எங்க ஹஸ்பண்டுக்கு போன வருஷம் தான் இறந்தாங்க. சரி. அவங்க அப்பாவுடைய சொத்து மொத்தமா இருக்கும்போது உயிலா எழுதி 4 பசங்க எங்க வீட்டுக்காரோட பிறந்தவங்க. சரி. 2 பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொத்தை பிரித்து கொடுத்துட்டு 4 பேத்துக்கும் உயில் 4 பையங்களுக்கு மட்டும் எழுதி வச்சிருந்தாருங்க. ஹலோ, சொல்லுங்க.
அப்ப எழுதி வச்சாரு. இப்ப எங்க ஹஸ்பண்ட் போன வருஷம் இறந்துட்டாங்க, போன டிசம்பர்ல. இப்ப என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து குழந்தை இல்லாதனால நாங்க ஒரு குழந்தை அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். சரி. அதுக்கு 8 வருஷம் ஆகுது பையனுக்கு. இப்ப என்ன சொல்லிட்டாரு, என் பையனுக்கே குழந்தை இல்லை, இவங்களுக்கு எதுக்கு நான் சொத்து கொடுக்கணும், நான் உயிரை மாத்தி எழுதிடுவேன்ட்டாரு. சரி. இதுக்கு என்ன செய்யலாங்க மேடம்? அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் தேவி. ஏன்னா அவர் சம்பாரிச்ச சொத்து, மகன் இல்லாத பட்சத்துல அவர் அந்த உயிரை மாற்றி எழுதுறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதனால அதுல நம்ம எந்த விதமான ஒரு கேள்வி உரிமை கோர நம்மளால முடியாது. இப்ப நேரடியாவே பாகப்பிரிவினை தொடர்பா ஒரு கேள்வியோட நேர் காத்திருக்காரு. அந்த கேள்வி இப்ப பார்ப்போம். நான் கோயம்புத்தூர்ல இருந்து ஜெகதீஷ் பேசுறேன். என் நண்பர் ரமேஷ் நீங்கிறவரோட அப்பா பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டாரு. அவர் பேர்ல சொத்தெல்லாம் அவர் பேர்ல தான் இருக்கு. அவங்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னா அவங்க அம்மா, அண்ணன், இவர் 3 பேர் இருக்காங்க. இப்ப எப்படின்னா அந்த சொத்து அவங்க பேர்ல எப்படி சட்டப்படி வாங்க முடியும் அப்படிங்கறத பத்தி கேட்டிருக்கேன். 5 வருஷமா காணாம போயிட்டாரு அப்படின்னா நீங்க அதற்கு தக்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து, மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற சர்டிபிகேட் வாங்கணும். அதே 7 வருஷம் ஆயிடுச்சுன்னா சிவில் டெட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றத்தை அணுகி அவருடைய சொத்தை மனைவிக்கும் பிள்ளைங்களுக்கும் நீங்க பிரிச்சு எடுத்துக்கலாம். நேயர்களே, இன்று சட்டம் யார் பக்கம் நிகழ்ச்சியில் பாகப்பிரிவினை தொடர்பான சந்தேகங்களுக்கு பதில்களை பார்த்து வருகிறோம். பொதுவாக சிவில் நீதிமன்றங்களில் சொத்து தொடர்பாகவும் பாகப்பிரிவினை தொடர்பாகவும் உள்ள வழக்குகளை விரைந்து விசாரித்து முடிப்பதற்கு தீர்வு உண்டா என்பதை விளக்குகிறார் உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி மோகன். சொத்து வழக்குகளை குறைப்பதற்கு ஒன்று விரைவு நீதிமன்றங்கள் என்று ஏற்படுத்தப்பட வேண்டும். எப்படி மற்ற வழக்குகளுக்கு விரைவு நீதிமன்றம் ஏற்படுத்தப்படுகிறதோ அதே போன்று விரைவு நீதிமன்றங்கள் ஏற்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு வழக்கும் ஒரு ஆண்டுக்கு மேல் இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். கோர்ட்டுக்கு போனா நமக்கு நல்லது கிடைக்கும், ஒரு விமோசனம் வரும் என்கின்ற ஒரு நிலை வர வேண்டும். ஆகவே நிறைய விரைவு கோர்ட்டுகள் ஏற்படுத்த வேண்டும். சொத்து வழக்குகளுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது அது போன்ற முதலிடம் கொடுப்பதில்லை. உதாரணமாக பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் என்று ஹைகோர்ட்ல பண்றாங்க, அதுகளுக்குத்தான் முதலிடம் வருகிறதே தவிர மற்ற வழக்கு எல்லாம் வரல. இங்க மட்டுமல்ல, சுப்ரீம் கோர்ட்ல அப்படிதான். சொத்து வழக்குகளை பொறுத்தவரை ஏதோ வேணும்னா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலட்சியமான ஒரு பார்வை, அந்த நிலை மாற வேண்டும். மேடம், இன்னொரு கேள்வி, முக்கியமான கேள்வி. அதாவது ஒரு கணவர் இருக்கிறார், அவர் இறந்து விடுகிறார். இறந்து அவருக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கிறது. இந்த நிலையில அவருடைய மனைவி 2வது திருமணம் செய்து கொள்கிறார். அந்த சமயத்துல அவங்க மாமியார் இவங்க 2வது திருமணம் செய்து கொண்டதுனால அந்த சொத்தை, கணவனுடைய சொத்து, அதாவது தனது மகனின் சொத்தை அளிக்க கூடாது, தனக்கு தான் அளிக்க முடியும் என்று வழக்கு போட முடியுமா? கண்டிப்பா போட முடியும். கணவர் இறந்ததுக்கு அப்புறம் மனைவி 2வது திருமணம் செய்யும் பட்சத்துல அந்த சொத்திற்கான உரிமையை அவர் இழந்து விடுகிறார். 2வது திருமணம் செய்வதற்கு முன்னால் ஏதாவது ஒரு பாகப்பிரிவினை செஞ்சு அந்த சொத்தை அவங்க அடைந்து விட்டார்கள்னா அதை திருப்பி கேட்க முடியாது. பட் அதுக்கப்புறம் அவங்க மெயின்டெனன்ஸோ எதுவுமே 2வது திருமணம் செய்து கொண்டதுக்கு அப்புறம் உரிமை கோர முடியாது. இறந்த பின்பு சில ஆண்டுகள் கழித்து அவர்களுக்கு வேறு துணை இல்லை என்பதற்காக ஒரு மறுமணம் செய்யறாங்க. அப்படி மறுமணம் செய்யும் போது அதனுடைய பெனிஃபிட், கணவருடைய சொத்துக்கள் முதல் கணவனுடைய சொத்துக்கள் இல்ல கொடுக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? அப்படி இல்ல. இறந்து சில ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்க செய்யறாங்க அப்படிங்கும் போது அவரை விட அவருடைய குழந்தைகள் இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் அந்த சொத்துல இருக்கு. அதனால அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் மெயின்டெனன்ஸோ இல்ல ஏதாவது அந்த சொத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்களை அவர் அது 2வது திருமணத்திற்கு அப்புறம் கேட்க முடியாது. இன்னொன்னு, இந்த பூர்வீக சொத்து அதை எப்படி பிரிக்கப்பட வேண்டும்? பூர்வீக சொத்துங்கிறது பார்ட்டிஷன் டீட், அதாவது ஓரல் பார்ட்டிஷன் இல்லைன்னா ரிட்டன் பார்ட்டிஷன், எழுத்து மூலமாக எழுதப்பட்ட பார்ட்டிஷனா அது பாகப்பிரிவினையாக அதை பிரிக்கணும். இது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கூடி ஆண் குழந்தைகளுக்கு எவ்வளவு ஷேரு, பெண் குழந்தைகளுக்கு என்ன ஷேருங்கிறது அவங்களுக்குள்ளேயே பேசி எந்த விதமான சச்சரவும் இல்லாமல் அவர்கள் செய்து கொண்டார்களானா
சுமூகமா எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம முடியும். அப்படி இல்ல, ஒருவர் எனக்கு உரிமையான ஒரு பங்கை வந்து மற்றவர்கள் தரவில்லை, எனக்கு இவ்வளவு ஷேர் இருக்கு அப்படின்னு ஒரு டிஸ்பியூட் ஒரு சண்டையோ சச்சரவோ எழும் பட்சத்துல அவங்க வந்து அந்த சொத்தை பிரிப்பதற்காக நீதிமன்றத்தை அணுக வேண்டும். நீதிமன்றத்தை அணுகுனீங்கன்னா மீட்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ் நீதிமன்றம் தீர்மானிக்கும் அவர்களுடைய ஷேர் என்ன, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டில, மூதாதையர் சொத்துல இல்ல குடும்ப சொத்துல அவர்களுடைய பங்கு என்ன அப்படிங்கறத நீதிமன்றம் தீர்மானித்து முதல்ல பிரிலிமினரி டிகிரி ஒன்னு கொடுப்பாங்க, முதற்கட்ட தீர்ப்பு. அந்த தீர்ப்புக்கு அப்புறம் வந்து அது எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஃபைனல் டிகிரி பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சொத்து அவங்களுக்கு உரிமைப்பட்டதா மாறிவிடும். நேயர்களே, இன்று சட்டம் யார் பக்கம் நிகழ்ச்சியில் பாகப்பிரிவினை தொடர்பான உங்களது சந்தேகங்களுக்கு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சுமித்ரா சக்கரவர்த்தி விரிவாகவும் விளக்கமாகவும் பதிலளித்தார். அவருக்கு தந்தி டிவி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி மேடம். வணக்கம். நேயர்களே, அடுத்த வாரம் இதே நாள் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரமேஷ்குமார். நன்றி, வணக்கம்.